அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குரான் வாழ்வியல் ஆராய்ச்சி வகுப்பு 7 நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். கடந்த கால வகுப்புகளில் குரானால் நம்ம பயனடையணும் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு 4 தகுதிகளோடு அந்த அணுகணும்னு பார்த்தோம். அது என்னென்னா, குரானை தாழ்மையுடன் அணுகிறது, முன்முடிவில்லாமல் குரானை அணுகிறது, செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு குரானை ஓதுறது, குரானை ஓதுவதற்கு அதை புரிந்து கொள்வதற்கு ஏற்படக்கூடிய தடைகளை தகர்த்து எறிகிறது. இந்த 4 தகுதிகளோடு, இந்த 4 அம்சங்களோடு நம்ம குரானை அணுகும்போது குரான் நமக்கு பயனளிக்கும்னு பார்த்தோம். இந்த 4 அம்சங்களும் நம்மக்கிட்ட குடியேறணும் அப்படின்னா கூடுதலான ஒரு அம்சம் நம்மக்கிட்ட இருக்கணும். அந்த கூடுதலான அம்சம் சரியாக இருந்துச்சுன்னா இந்த 4 தகுதிகளும் நம்மக்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது என்ன அம்சம்னா, இந்த குரான் யாரிடமிருந்து வந்தது அப்படின்னு பார்க்கணும். நம்ம அகிலத்தை படைச்சி, இந்த பிரபஞ்சத்தை படைச்சி அனைத்தையும் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிற மிகப்பெரிய ஒரு இறைவன்கிட்டேருந்து வருது, ரப்புல் ஆலமீன்கிட்டேருந்து வந்துச்சு அப்படின்னு அதற்கான மதிப்பளித்து அந்த உள்ளுணர்வோடு நம்ம இந்த குரானை ஓதும்போது, இந்த குரானை அணுகும்போது இந்த மேற்சொன்ன 4 அம்சங்களும் நம்மக்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படின்னு பார்த்தோம். இன்றைய வகுப்பில் திருக்குர்ஆன் இறைவனுடைய சொல் தான், இது மனிதர்களுடைய சொல் இல்லை அப்படிங்கிறதுக்கான சில விஷயங்களை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். 2வது அத்தியாயம் 126வது வசனத்தில் வஇது கால இப்ராஹீமு ரப்பிஜ் அல் ஹாதா பலதன் ஆமினன், இறைவா இவ்வூரை பாதுகாப்பு மையமாக ஆக்குவாயாக. அதே 14வது அத்தியாயம் 35வது வசனத்தில் வஇது கால இப்ராஹீமு ரப்பிஜ் அல் ஹாதல் பலதன் ஆமினா, இறைவா இவ்வூரை அபயமளிப்பதாக ஆக்குவாயாக. இந்த 2 வசனங்களும் 2வது அத்தியாயம் 14வது அத்தியாயம், இந்த 2 வசனங்களையும் நம்ம பார்த்தா ஒற்றுமையாகவே தெரியும், ஒரே ஒத்த வசனங்களாக தான் தெரியும். அதில் பெரிய டிஃப்ரென்ஸ் நமக்கு எதுவும் தெரியாது. ஆனால் அதை கூர்ந்து கவனித்து நம்ம பார்க்கும்போது அரபு மூலத்தில் ஹாதா பலதன் ஆமினன் அப்படின்னு 2வது அத்தியாயத்துலேயும், அடுத்து 14வது அத்தியாயத்தில் ஹாதல் பலதன் ஆமினன் அப்படின்னு சொல்லியிருக்கான் அல்லாஹ். இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஹாதா பலதன் தால் அலிஃப் இருக்குது, அடுத்ததில் ஹாதல் பலதன் தால் லாம் இருக்குது. ஒரு அலிஃபும் லாமும் ஒரு ரொம்ப சிறிய ஒரு வித்தியாசம்தான் இருக்குது ரெண்டுலேயுமே. முதல்ல இருக்கக்கூடிய ஹாதா பலதன் ஆமினன் அப்படின்னா, ஒரு பலதன் அப்படின்னு ஒரு நகரத்தை உருவாக்க சொல்லி அல்லாஹ் கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. அப்போ வெற்றி இடமாக இருக்குது, அந்த இடத்துல நகரத்தை உருவாக்க சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க. அது ஹாதா பலதன். அடுத்ததில் ஹாதல் பலதன்கும்போது நகரம் உருவாகிடுச்சு, அந்த உருவாக்கிய நகரத்திற்கான ஏற்பாடுகளை, வசதிகளை, அம்சங்களை அல்லாஹ்விடத்தில் கோரிக்கையாக வைக்கிறாங்க. அந்த ஊரில் வாழ்வதற்கான ஏற்பாடு, வாழ்வாதாரத்துக்கான வசதிகள், பாதுகாப்புக்கான ஏற்பாடு, இப்படின்னு சில விஷயங்களை கோரிக்கையாக வைக்கிறாங்க. இப்படி ஒரு சின்ன நுணுக்கமான வித்தியாசத்தில் ஒரு பெரிய வரலாற்று நிகழ்வையே அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான். மனிதர்களால் இப்படி சொல்ல முடியாது எழுத்தில். எவ்வளவுதான் மனிதர்கள் அறிவாளியாக, அறிவு நிறைஞ்சவங்களா, அறிவு ஞானியாக இருந்தாலும், அவங்க பல பக்கங்களுடைய புத்தகங்களை இதை எழுதினாலும், இவ்வளவு ஒரு நுணுக்கமான வித்தியாசங்களில் இவ்வளோ பெரிய வரலாற்று நிகழ்வுகளோடு சொல்வது ரொம்ப ஒரு கடினமான விஷயம். இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது இது நிச்சயமாக இறைவன்கிட்டேருந்து வந்தது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம். மனிதர்கள் எழுதக்கூடிய எதுவாயினும் ஏதாவது ஒரு சின்ன பிழையாவது இருக்க தான் செய்யும், அதை தவிர்க்க முடியாத ஒன்று. ஆனால் இறைவன் படைத்த இந்த திருக்குர்ஆனில் நம்ம எந்த ஒரு சின்ன பிழையும், எந்த ஒரு முரண்பாட்டையுமே பார்க்க முடியாது. இதிலேயே இது இறைவனுடைய சொல் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இறைவன்கிட்டேருந்து வந்தது, மனிதர்களுடைய கூற்று அல்ல, அவங்களுடைய எழுத்து அல்ல அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்க முடியும். இதே மாதிரி இறைவன் 16வது அத்தியாயம் வச்சுருக்கான். அந்நஹல், தேனி அப்படின்னு ஒரு அத்தியாயம் வச்சுருக்கான் அல்லாஹ்.
அதில் 68வது அத்தியாயம் 69வது வசனங்கள் அல்லாஹ் பேசுகிறான். மலைகளிலும் மரங்களிலும் மனிதர்கள் கட்டுபவற்றிலும் கூடுகளை நீ அமைத்துக்கொள். பின்னர் ஒவ்வொரு கனிகளிலிருந்தும் சாப்பிடு. உனது இறைவனின் பாதைகளில் எளிதாகச் செல் என்று உமது இறைவன் தேனீக்களுக்கு அறிவித்தான். அதன் வயிறுகளிலிருந்து மாறுபட்ட நிறங்களையுடைய பானம் வெளிப்படுகிறது. அதில் மனிதர்களுக்கு நோய் நிவாரணம் உள்ளது. சிந்திக்கின்ற சமுதாயத்திற்கு இதில் தக்க சான்று உள்ளது. இதில் அல்லாஹ் தேனீக்களுக்கு ஒரு கட்டளையிடுற மாதிரி சொல்கிறான். கூடுகளை அமைச்சிக்குங்க, மலை மரங்களில் கூடுகளை அமைத்து அதிலிருந்து சாப்பிட்டு அப்புறம் அதன் வயிறுகளிலிருந்து சுரக்கக்கூடிய பானம், அதாவது தேன் மனிதர்களுக்கு நோய் நிவாரணம் அளிக்குதுன்னு தேனீக்களுக்கு சில கட்டளைகளை அல்லாஹ் கொடுக்குறான். இதில் நம்ம அரபி மூலத்தில் பார்த்தோம்னா, அரபி சொல்ல பார்த்தோம்னா, அவுஹா ரப்புக இலன் நஹ்லி அனித்தஹிதி. தமிழாக்கத்தில் பொதுவாக தேனின்னு தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஆனால் இந்த அரபு மூலத்தில் அனித்தஹிதி அப்படின்னு இருக்கும்போது அது பெண் தேனியை குறிக்குது. தஹிதி அப்படிங்கிறது பெண் தேனியை குறிக்குது. அப்போது அல்லாஹ் சொல்கிறான், பெண் தேனிகளுக்கு தான் கட்டளையிடுறான். மலைகளில் மரங்களில் கூடுகளை அமைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி பெண் தேனிகளுக்கு தான் கட்டளையிடுறான். அப்போ பெண் தேனிகளுக்கான கட்டளை அப்படிங்கும்போது ஆண் தேனிகளுக்கு இல்லையா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஆண் தேனிகள் கூடுகள் கட்டாது. ஏன்னு கேட்டால் அதனுடைய உடல் வடிவமைப்பு கூடு கட்டுறதுக்கான திரவத்தை சுரக்காது. பெண் தேனிகளுக்கு தான் அது சுரக்கும். அப்போ பெண் தேனியால் மட்டும்தான் கூடுகளை கட்ட முடியும். ஆண் தேனிகளுக்கு அந்த வேலை கிடையாது. இதே மாதிரி அடுத்தடுத்த வசனங்கள் அல்லாஹ் சொல்கிறான், கனிகளிலிருந்து சாப்பிடு அப்படின்னு சொல்கிறான். அப்போது சாப்பிட்றதும் என்னன்னு பார்த்தா பெண் தேனிகளால் தான் அந்த பூக்கள்லேருந்து மகரந்தத்தை உறிஞ்சி எடுக்க முடியும். மன்னிக்கணும். பூக்கள்லேருந்து அந்த தேன்களை உறிஞ்சி எடுத்து சாப்பிட முடியும். ஆண் தேனிகளால் அதையுமே சாப்பிட முடியாது. ஏன்னா அல்லாஹ் மீண்டும் சாப்பிடுவதற்கான உடலமைப்பை அந்த பெண் தேனிகளுக்கு தான் அமைச்சு கொடுத்துருக்கான். அந்த உறிஞ்சி சாப்பிடக்கூடிய பெரிய நாக்கை பெண் தேனிகளுக்கு தான் அல்லாஹ் கொடுத்துருக்கான். அப்போ அந்த பெண் தேனிகள் உணவை எடுத்துகிட்டு தான் ஆண் தேனிகளுக்கு ஊட்டிவிடும். அது சாப்பிடும். அதன் வயிறுகளிலிருந்து மாறுபட்ட நிறங்களுடைய பானம் வெளிப்படுகிறது. தேன் பெண் தேனிகள்லேருந்து தான் கிடைக்கிது நமக்கு. இது எல்லாமே அல்லாஹ் அரபி மூலத்தில் சொல்கிறான். சும்ம குலி மிங் குல்லி சமராத்தி ஃபஸ்லுகி. இது எல்லாமே பெண் தேனிகளை தான் குறிக்குது. கூடுகளை கட்டுறது, ஒவ்வொரு கனியிலேருந்து சாப்பிட்றது எல்லாமே பெண் தேனிகள் தான் செய்யுது. எதுவுமே ஆண் தேனிகளுக்கான கட்டளை கிடையாது. இது ஆண் தேனிகள் என்ன பண்ணும் அப்படின்னா, அது இனப்பெருக்கத்திற்கான வேலையை மட்டுமே செய்யும். ஆண் தேனிகள் இதெல்லாம் பெண் தேனிகளால் மட்டுமே செய்ய முடியும்னு அல்லாஹ் 1400 வருடங்களுக்கு முன்னாடியே திருக்குர்ஆனில் அறிவிச்சிட்டான். ஆனால் இதெல்லாம் மனிதர்கள் இந்த அறிவியல் விஞ்ஞான வளர்ச்சிக்கு அப்புறம் மனிதர்கள் 50 ஆண்டுகளுக்கு முன்னர் தான் கண்டுபிடிச்சி இதை நிரூபிச்சிருக்கிறாங்க. ஆனால் இதை 1400 வருடங்களுக்கு முன்னாடியே அல்லாஹ் அறிவிச்சிருக்கான். இது நிச்சயமாக இறைவனுடைய கூற்று, இறைவனுடைய சொல் தான் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய அத்தாட்சி. மனிதர்கள் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. நிச்சயமாக இது மனிதர்களால் சொல்லியிருக்க முடியாது இவ்வளோ வருடங்களுக்கு முன்னாடி. அதே போன்று இன்னொரு நிகழ்வு அத்தியாயம் 30வது அத்தியாயம் ரோம பேரரசு அப்படின்னு நல்லா ஒரு அத்தியாயம் வச்சுருக்கான். அதில் முதல் 5 வசனங்களில் பார்த்தோம்னா, ரோம பேரரசு அருகில் உள்ள பூமியில் வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது. அவர்கள் தோல்விக்கு பிறகு சில வருடங்களில் அல்லாஹுவின் உதவியால் வெற்றி பெறுவார்கள். முன்னரும் பின்னரும் அதிகாரம் அல்லாஹுக்கே உரியது அப்படிங்கிற ஒரு வரலாற்று நிகழ்வை அல்லாஹ் சொல்கிறான். ரோமாபுரி ரோமர்களுக்கும் பாரசீகர்களுக்கும் இடையில் சண்டை நடக்குது. ரோமர்கள் யார் அப்படின்னா, அவங்க வேதக்காரர்கள், அதாவது கிறிஸ்தவர்கள், வேதம் கொடுக்கப்பட்டவங்க, ஒரு இறைவனை வணங்கக்கூடியவர்கள். ஆனால் பாரசீகர்கள் அப்படி இல்லை, நெருப்பு வணங்கக்கூடியவங்க, சிலைகளை வணங்கக்கூடியவங்க. இந்த போரில் பாரசீகர்கள் ஜெயிச்சிடுறாங்க.
அதனால் அன்றைய மக்காவாசிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அன்றைய மக்காவாசிகள் சிலைகளை வணங்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. முஹம்மது வந்து வேதம் கொடுக்கப்பட்டவர்னு சொல்கிறாரு, ஒரு இறைவன் சொல்கிறாரு. நிச்சயமாக அவர் ரோமர்கள் போலவே தோற்று போவார். நம்ம பாரசீகர்கள் மாதிரி சிலைகளை வணங்குறோம், அப்போ நம்ம ஜெயிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போ பக்கத்தில் நடந்த ஒரு நிகழ்வை வச்சு, ஒரு அரசியலை வச்சு இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு அவங்க வந்து தீர்மானிச்சுக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் அதற்கு மாற்றமாக முன்னறிவிப்பு செஞ்சிட்டான். அவர்கள் தோல்விக்கு பிறகு சில வருடங்களில் வெற்றி கொள்வார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். சில வருடங்கள். நபிகள் நாயகம் வாழும் காலத்திலேயே மீண்டும் ஒரு சண்டையிட்டு அவங்க ரோமர்கள் வந்து வெற்றி கொள்ளப்படுறாங்க. இதில் அல்லாஹ் சொல்கிறான், ரோம பேரரசு அருகில் உள்ள பூமியில் வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது அப்படின்னு. அது அரபி மூலத்தில் பார்த்தா ஃபி அதுனல் அர்தி வஹும் மிம்பதி ஒலபிஹிம் சயாகுலிபூன். அதுனல், ஃபி அதுனல் அப்படின்னு ஒரு வார்த்தையை அல்லாஹ் உபயோகப்படுத்துகிறான். அதுனல் அதுனா அப்படிங்கும்போது அது அருகில் அப்படின்னு ஒரு பொருள் வரும். அதற்கு இன்னொரு பொருள் பார்த்தோம்னா கீழான, தாழ்ந்த அப்படின்னு ஒரு பொருளும் இருக்குது. பொதுவாக இந்த பூமிங்கும் போதே மேடு பள்ளம் உடைய ஒரு சர்ஃபேஸ் தான் பூமிங்கிறது. அதில் மேலான, கீழான அப்படின்னு நம்ம எதை வச்சு பார்ப்போன்னா, கடல் மட்டத்தை விட அந்த பூமி வந்து எவ்வளோ உயரம் இருக்குது. இப்போ ஒரு எவரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா கடல் மட்டத்தை விட எவ்வளோ உயரத்தில் இருக்குது அந்த மலை அப்படின்னு நம்ம பார்ப்போம். இல்லை இந்த ஊர் வந்து கடல் மட்டத்தை விட எவ்வளோ உயரத்தில் இருக்குதுன்னு பார்ப்பாங்க. அப்படியே தாழ்வான பகுதினா கடல் மட்டத்தை விட இந்த பகுதி எவ்வளவு தாழ்வாக இருக்குன்னு கணக்கிட்டு பார்ப்பாங்க. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், அருகில் உள்ள பூமியில் வெற்றி கொள்ளப்பட்டு விட்டதுன்னு. இந்த இடத்துல அதுனல்ங்கிறதுக்கு கீழான அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வரும். எப்படின்னு கேட்டால், இந்த போர் எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தா பாரசீகர்களுக்கும் ரோமர்களுக்கும் சண்டை வந்து பாரசீகர்கள் ஜெருசலேத்தை கைப்பற்றுறாங்க. அப்போ அந்த சிரியா ஜோர்டான் பகுதியில் வந்து இந்த போர் நடக்குது. அந்த இடத்துல தான் சாக்கடல் அப்படின்னு சொல்லக்கூடிய டெட் சீ இருக்குது. அந்த டெட் சீ எப்படிப்பட்டதுன்னா ஒரு கடும் உப்பு நிறைந்த ஒரு கடல். அது என்ன பண்ணுன்னா அடர்த்தி நிறைந்த பொருட்களை வந்து உள்ளே இழுத்துக்காமல் மேலே மிதக்க வைக்கும். இதுதான் வந்து பூமியிலே ஆகத்தாழ்வான பகுதியாக கருதப்படுது. கடல் மட்டத்தை விட 430 மீட்டர் வந்து கீழே இருக்குது. கடல் மட்டத்தை விட கீழே இருக்குது இது. அப்போ அல்லாஹ் அதுனல் அப்படின்னு ஒரு வார்த்தையை பிரயோகித்து தாழ்வான பகுதியில் இது நடக்குது, இது நடக்கும், அவங்க வெற்றி கொள்ளப்படுவாங்கங்கிற முன்னறிவிப்பையும் அல்லாஹ் செஞ்சுருக்கிறான். இது பொதுவாக பயன்பாட்டில் மனிதர்கள் எழுதியிருந்தாங்கன்னா பொதுவான பயன்பாட்டில் உள்ள மொழியில் தான் எழுதியிருப்பாங்க, பக்கத்து ஊர் அந்த மாதிரி. ஆனால் அல்லாஹ் வந்து ஒரு பொதுவான மொழி வார்த்தையான பூமி அப்படின்னு உபயோகப்படுத்துகிறான். இதுக்கு மேலே நம்ம பார்த்த அந்த 3 விஷயங்கள்லையுமே அந்த ஒரு நகரம் ஹாதா பலதன் அந்த ஒரு வார்த்தை, அடுத்து தேனீக்களை பற்றிய விஷயம், இந்த ரோமர்கள் வெற்றி கொள்ளப்படுவது முன்னறிவிப்பு, அந்த போர் எங்கே நடந்துச்சு இப்படின்னு அந்த வார்த்தை நயங்கள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது வந்து இறைவனால் மட்டுமே எழுதியிருக்க முடியும், மனிதர்கள் எழுதுவதற்கான சாத்தியங்கள் இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த சொற்கள், இந்த வேதம் வந்து மிகப்பெரிய பேரறிவாளனாகி அல்லாஹ் கிட்டேருந்து வந்திருக்கு, படைச்ச அந்த ரப்புல் ஆலமீன்கிட்டேருந்து வந்திருக்கு அப்படின்னு நம்ம வந்து அதை உள்ளுணர்வோடு அதை உணர்ந்து நம்ம இதை படிக்கும்போது நம்ம மேற்சொன்ன அந்த 4 அம்சங்களும் நம்மக்கிட்ட குடி வந்துடும். நாம் சரியான உள்ளுணர்வோட சரியான உள்ளத்தோட நம்ம குரானை அணுகும்போது தான் குரான் நமக்கு நேர்வழி காமிக்கும், அது நமக்கு வெற்றியை கொடுக்கும். இதே நம்மளுடைய உள்ளம் வந்து சரியாக இல்லை, நம்ம சரியான உள்ளுணர்வோட அணுகலை, அந்த குரானை அணுகலைன்னா அது நிச்சயமாக வழிகேட்டில் தான் கொண்டு போய் நம்மளை விடும். அது எப்படி அப்படின்னா, நாம் அதை அணுகும்போதே அது என்ன சொல்லுதோ அதை நம்ம அப்படியே கேட்டு நடக்க போகிறோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு அதை அணுகணும். அதை விட்டுட்டு நம்முடைய வாதங்களுக்கும் செயல்களுக்கும் ஆதாரம் தேடி எதிர்கருத்துடையவங்களை வாயை அடைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம அதுக்கான விஷயங்களை தேடினோம்னா அது நிச்சயமாக அது நம்மளை வழி கெடுத்துரும். இது படைத்த ரப்புல் ஆலமீன்கிட்டேருந்து வந்தது அப்படிங்கிற உள்ளுணர்வோடு அதை அணுகி நாமும் நேர்வழி பெற்று நம்மை சார்ந்தவர்களையும் இந்த உலகத்தை நேர்வழி பெற செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.